எதிர்க்கட்சிகள் நாட்டின் மீது அக்கறை இல்லை, தேசப்பற்றோடு இல்லை அப்படின்னா இவ்வளவு நாள் விமர்சித்த பாஜக இப்போது உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானுடைய தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விளக்கங்களை கொடுப்பதற்கு அனுப்புகிற அந்த குழுவை ரொம்ப தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறார்கள். இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக இந்த முறை முதன்முறையாக வந்திருக்குன்னு பாராட்டு தெரிவிக்கிறார் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன். நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல விவாதம் இன்றைக்கு. இதில் அரசியல் கலப்பு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இதில் அரசியல் இருப்பதாக வண்ணம் பூசப்பட்ட காரணத்தினால அதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இத்தனை நாள் தேச விரோதிகளாக, தேசத்திற்கு எதிரானவர்களாக என்று விமர்சிக்கப்பட்டவர்கள் சிலர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னோம். உண்மைதான். தேசப்பற்றுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக என்று சொல்வது பாகிஸ்தானை ஆதரிப்பது போல பேசுவதும், தேசம் வளரவே இல்லை என்று திரித்து கூறுவதும், இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது அரசியலிலே அவைகளை பயன்படுத்தி அதெல்லாம் மத்திய அரசு விமர்சிக்கிறதா தானே பொருள். மத்திய அரசு இல்லை, பாஜக இந்த சொற்களை எல்லாம் சொல்லி அரசியல் செய்தார்கள். அவர்கள் ஒரு அரசியல் கட்சி. ஆனால் அரசியல் கட்சி வேறு, அரசு வேறு. அதுவும் இது போன்ற பாகிஸ்தானுடைய அட்டூழியத்தை எதிர்க்கின்ற பொழுது இங்கே கட்சி என்பது அறவே கிடையாது. அத்தனையும் தூக்கி எறியப்பட வேண்டியது. நாட்டு மக்கள் மட்டுமே முன்னே நிறுத்தப்பட வேண்டும். இல்லை, எல்லா கட்சிகளும் அரசோட தான் நின்னாங்க. அதனால தான் சில கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால தான் பாஜக இன்னைக்கு கண்டுபிடிக்கல. இவங்களெல்லாம் இத்தனை நாள் அரசியல் பேசுகிறவங்களுக்கு அரசியல் பண்ணாங்க. எப்படி அரசியல் பேசுனாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும். மோடி என்பவர் ஒரு நம்முடைய வரிப்பணத்தை அதிகம் எடுத்துக்கிறார், மோடி என்பவர் மோசமானவர், இந்தியை திணிக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது தமிழர்களுக்கு எதிரானவர், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் என்று மோடியை சொல்கின்ற பொழுது தேசத்துக்கே எதிரானவர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுமே அரசியல் தான். இந்த அரசியல் அரசோடு வரக்கூடாது. அரசு வேறு, அரசியல் வேறு. புரியுதுங்களா? அரசியல் கட்சி என்பது வேறு. இப்போ இந்த 7 பேர் தலைமையில் 59 பேர் 7 பிரிவுகளாக பிரித்து நாடு முழுவதும், உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆபரேஷன் பாகிஸ்தானுடைய விஷயங்களில், ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுடைய விஷயங்களில் இந்தியாவினுடைய தவறு என்ன இருக்கிறது, இந்தியாவினுடைய சரியான தன்மை என்ன இருக்கிறது என்பதை எடுத்து கூறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். இது ஒன்றும் இந்த நாட்டில் புதிதல்ல. நரசிம்மராவ் அவர்கள் ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்தியாவின் சார்பாக பேச இந்த போர்க்காலத்திலே அல்ல, சாதாரணமாக இந்தியாவின் நிலையை எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கே நிறைய கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. ஆனால் அதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கலை. அதுவும் இதுவும் வேறுங்க. நீங்க இப்ப நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்பது இந்த குழு எதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சாதானே அவங்க உலக நாடுகள்கிட்ட போய் பேச முடியும், சொல்ல முடியும். அரசாங்கத்தை பொறுத்தவரை இவர்கள் கொடுக்கின்ற அறிக்கைகள், இவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தையும் முற்று கவனித்து பார்த்து இவர்கள் இந்தியாவுக்கு விரோதமாக எங்கேயும் வார்த்தைகளை விடமாட்டார்கள், ராகுல் காந்தி மாதிரி பேச மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு ஏற்படும். ராகுல் காந்தி கேட்ட மற்ற எல்லா கேள்விகளையும் திரு ஆர் கே வெளிநாட்டுக்கு போன நியாயமானதுன்னு தான் சொன்னார். வெளிநாட்டுக்கு போனாலே இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ராகுல் காந்தின்றதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்ய மாட்டார்கள். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியில் 4 பேர் கொடுத்தாங்கன்றாங்க. சசி தரூரை எடுத்ததில் என்ன தப்பு இருக்குது? காங்கிரஸ் பெருமைப்பட வேண்டாமா? எவ்வளவு அனுபவம் மிக்கவராக, எவ்வளவு உலகத்தை சுற்றி வந்தவராக சாதித்தவர் தான் சசி தரூர். இந்த சசி தரூரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது காங்கிரஸுக்கே குறைவாக மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் தோன்றும் அல்லவா? காங்கிரஸ் பற்றிய எண்ணம் வரும் இல்லையா? அதை கூட கவனிக்காமல் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். திரிணாமுல் காங்கிரஸில் யாரும் இல்லை, இவங்க கேட்டால் தானே கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கேன். மூத்த பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர் இல்லை தான். சொல்லுங்க. அப்போ திரிணாமுல் காங்கிரஸில் யாரும் கேட்காமலோ கொடுக்காமலோ இல்லை. திரிணாமுல் காங்கிரஸில் இர்ஃபான் பட்டான் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது. ஆனால் மம்தா பானர்ஜி நாங்கள் இதற்கு எதிராக இருக்கிறோம், நாங்கள் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார், மறுத்துவிட்டார். தேச விரோதமாக பேசிவிட்டார்கள். இந்த தேசத்தினுடைய நல்லெண்ண கருத்துக்களை வெளியே சொல்வதற்கான அவசியம் எனக்கு கிடையாது.
அக்கறையும் கிடையாது என்று நாட்டு மக்களுக்கே தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆக இது போன்ற ஒரு குழுவிலே செல்கின்ற பொழுது நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த வாஜ்பாய் அவர்கள் சென்றது போது இந்த 59 பேரில் தலைமை தாங்கக்கூடிய இந்த 7 குழுவினுடைய 7 பேருமே கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மீது தேசம் என்று வருகின்ற பொழுது தேசத்தின் நலன், தேசத்தின் இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்தில் நாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார் என்றால் அதுதான் உண்மையான நிலை. அரசியல் வேறு. பாஜக புரிந்து கொண்டது அப்படின்னு இல்ல, பாஜகவுக்கு முன்னாடியே தெரியும். ஒரே நாள்லயா தெரிஞ்சுக்க முடியும் இவங்களெல்லாம்? இவங்க நீண்ட நாள் எம்பி கனிமொழி, நீண்ட நாள் எம்பி சசி தரூர், இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்தவங்க எம்பிக்கலாம். ரெண்டாவது 59 பேரில் அதிகமாக பிஜேபி வந்தாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய உந்துதலோடு ஆர்எஸ்எஸ்னுடைய சிபாரிசுன்னு சொல்லுவோம், பரிந்துரையின் பேரில் வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்லாம் கட்சியில் பரிந்துரையெல்லாம் பண்ணாது. ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற தேசபக்தி மிக்க நல்ல தேசத்தை பற்றி தெரிந்தவர்கள் வெளியே சென்றால் பேசக்கூடிய திறன் படைத்தவர்களை தயார்படுத்துவதற்காக சில இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். மூத்தவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் இடைவெளி என்பது இருக்கக்கூடாது. அந்த ஜெனரேஷன் கேப் எதுவுமே வராமல் இந்த நாடு எப்படிப்பட்டது என்பது புரிந்து கொண்டு அவர்களும் நாளை அந்த பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் என்ற பயிற்சியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிற காரணத்தினால சில இளைஞர்களும் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இங்கே மோடியா அங்கே சென்று பாரதத்தினுடைய அத்தனை இந்த பாகிஸ்தான் விஷயங்களிலே பேசியது மோடிக்கு லாபமாக போகுமா இந்தியாவுக்கு லாபமா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. அவர்களும் இந்தியர்கள் தான். செல்லக்கூடிய அத்தனை எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களும் இந்தியாவை நேசிக்கின்ற இந்தியர்கள் தான். எனவே அவர்களுக்கும் இதில் பெருமை இருக்கிறது, பெருமைப்பட வேண்டும். இது மோடிக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அமித்ஷா மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. எனவே இந்த நாடு முழுமையாக தமிழ்நாட்டில் கூட தேசிய கொடி ஏந்தி இங்கே ஒரு ஊர்வலம் முதல் முறையாக ஒரு தேசிய சிந்தனையோடு ஊர்வலம் விட்ட ஒரு வரலாறு நாம் பார்த்துருக்கிறோம். இப்படி சில சமயங்களில் ஏற்படுவது இயல்பு தான்.